ஹலோ நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஜான் கிளாடி டைரக்ஷனில் சையத் மஜித் நடித்து ரிலீஸ் ஆகிருக்கிற பைரி மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அதாச்சும் நம்ம சேனலோட நேமை வந்து மாற்ற போகிறோம். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸே வந்து நிறைய பேர் வந்து சேனலோட நேம் மாற்றுன்னு கேட்டே இருந்தாங்க. ஸோ அதனால் மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் ஒரு 1 வீக்குள்ளே மாற்றிடுவோம். நல்ல ஒரு பேராக தேடிட்டு இருக்கோம். ஸோ ஏன் சொல்கிறேன்னா, சப்போஸ் யாராச்சும் பார்க்கிங்க என்னடா சேனல் பேர் புதுசாக இருக்குது, ஒருவேளை நம்ம தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டோமா, அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணிடாதீங்க. நம்ம சேனல் தான் பேர் மட்டும் தான் மாற்ற போகிறோம். ஸோ இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்துலாம். அதாச்சும் இன்ஜினியரிங்ல 6 அரியர் வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஹீரோ. ஸோ இன்னொரு பக்கம் யதார்த்தமான ஒரு அம்மா கேரக்டர். அதாச்சும் படி, டிகிரியை முடி, ஒழுங்கா வேலைக்கு போ, குடும்பத்தை காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு பையன் மேலே பயங்கர அக்கறையோட நீ எப்படியா நல்லா வரணும் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டில் யதார்த்தமாக இருக்கிற ஒரு அம்மா கேரக்டர். ஸோ அவனை எப்போ பார்த்தாலும் படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து கபடின்ட்டு அவன் எப்போ பார்த்தாலும் புறா வளர்க்குறதுலேயே பயங்கர இன்ட்ரெஸ்டாக இருக்கான். ஸோ அவங்க ஏரியாலேயே வந்து ரமேஷ் பண்ணையார் அப்படின்ட்டு ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ அவங்கள பார்த்தா இவங்க வந்து பயங்கரமா ஒரு ரெஸ்பெக்டா பார்ப்பானுங்க, அவர் சொல்றதெல்லாம் பயங்கரமா கேட்பானுங்க. ஸோ அவர் வந்து ரீசெண்டா நடந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து அவரோட புறா வந்து 25 ஹவர்ஸ்க்கு மேல பறந்து ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவரை மாதிரி நம்மளும் புறாவை பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வளர்த்து நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பெருசா பண்ணணும் அப்படின்ட்டு மைண்ட் செட்ல சுத்திட்டு இருக்கிற ஹீரோ. ஸோ புறா வளர்க்க ஆசை இருந்தா அதை மட்டும் பண்ணணும். ஆனா நம்ம ஹீரோ வந்து எல்லா இடத்துலயும் வம்பு சண்டை இழுத்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து நம்ம வில்லன்ட்ட, அதாச்சும் சுயம்புங்கிற ஒரு கேரக்டர் இருக்கும். ஸோ அவரும் புறா பறக்க விடுறவர் தான். ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை பண்ணிடுறாரு இந்த புறா பந்தயத்து மூலியமா. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சுங்கிறதா இந்த மீதி படத்தோட கதை. ஸோ இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டா, அதாச்சும் ஓப்பனிங்லேயே வந்து ஒரு ஸ்டேட்மெண்டோட தான் ஆரம்பிக்காங்க. கன்னியாகுமரியில நாகர்கோயில்ல நடந்த 100 வருஷமா நடந்துட்டு இருக்கிற ஒரு புறா பந்தயம், அந்த பாரம்பரியத்தை வச்சு தழுவி எடுக்கப்பட்ட ஒரு ரியல் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் போட்டுடுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு அதை போடுறாங்களோ அந்த மாதிரி இந்த படம் வந்து பயங்கர ஒரிஜினலா இருக்கு. அதாச்சும் நம்மளுக்கு வந்து படம் பார்க்குற ஃபீல் இல்லை. அந்த ஏரியா நாகர்கோயில் ஏரியாவில் போய்கிட்டு அருக்குவலை அப்படிங்கிற ஏரியாவில் தான் இந்த படம் நடக்கு. ஸோ அந்த ஏரியாவில் போயிட்டு அப்படியே அங்கே நடக்கிற விஷயங்களை கேமரால அவங்களுக்கே தெரியாமல் ஷூட் பண்ணிட்டு வந்து படமாக பார்த்தா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இந்த படம் கொடுத்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ ரியலாக இருந்துச்சு இந்த படம் வந்து. அப்புறம் இந்த படத்தோட மிக முக்கியமான பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டா, அதாச்சும் நம்ம பல விதமான ஸ்டோரி டெல்லிங்கே பார்த்துருப்போம். ஆனால் வில்லுப்பாட்டை யூஸ் பண்ணி இந்த படத்தோட ஸ்டோரியை வந்து ஒரு நான் லீனியரா சொல்றாங்க. அது வந்து சூப்பரா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துக்கு வந்து அது ஒரு பயங்கர பாசிட்டிவா இருந்துச்சு. ஏன்னா எங்கேயுமே வந்து நம்மளுக்கு அந்த சலிப்பு தட்டாம அந்த கதையோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து என்னன்னு கேட்குற மாதிரி அந்த வில்லுப்பாட்டிலே வந்து அந்த ஸ்டோரி டெல்லிங்க சொல்லியிருந்தாங்க. அது சூப்பராகவே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தோட கேரக்டர்ஸ் அண்ட் ரைட்டிங் என்னன்னா, ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னா, ஒரு கதை, நல்ல ஸ்கிரீன் பிளே இருக்கு. ஆனா இதை வந்து மற்ற டெக்னிக்கல் எலமெண்ட்ஸா எக்ஸ்பேக்டர்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கும்போது அது சூப்பர் படமா மாறும். ஆனா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே இல்லாமலே இந்த படத்தோட கதை, ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங் சொல்லிட்டு இதுவே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா நிக்கி. என்னன்னா இந்த படத்தோட கேரக்டர்ஸை வந்து எழுதின விதம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதாச்சும் நம்மளுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் முடிஞ்சு வெளியே வரப்போ அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே மைண்ட்ல அப்படியே நிக்கி, அந்த கேரக்டராகவே நிக்கி. ஸோ ஏன்னா அவ்வளோ அழகா இந்த படத்துல வந்து ரைட்டிங்க எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டர்ஸோட ஆர்க்குன்னு சொல்லிட்டு ரொம்ப டெப்தா ரியலா எவ்வளோத்துக்கு சூப்பரா எழுத முடியுமோ எழுதியிருக்காங்க. ஸோ அது ஸ்கிரீன்ல போர்ட்ரே ஆகும்போது ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ இன்னொரு பாசிட்டிவா சொல்லணும்னா அந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நான் சொன்னோம்ல, ஒரு 5 எழுதுறதுல வந்து ஒரு 5 கேரக்டர்ஸை வந்து ரொம்ப செமையா எழுதியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ஸ்க்ரீன்ல வந்து நடிப்பில் போர்ட்ரே பண்ண விதமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே வந்து ஆர்டிஃபிஷியலாவோ இல்லை வந்து நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஃபீல் இல்லை. எல்லாமே ரொம்ப ரியலாக இருந்துச்சு. ஸோ படத்தோட ஸ்டண்ட்ஸும் அந்த மாதிரி தான். இப்போ நார்மலாக ஸ்டண்ட்டு எல்லாமே அடிச்சு பறக்க விடுறான் அந்த மாதிரி இல்லாமல் ரியலாக ஒருத்தன் சண்டை போடுறான், அதை வீடியோ எடுத்தா அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே பயங்கர நேச்சுரலாக இருந்துச்சு இந்த படத்தில். அதை தாண்டி வந்து நான் சொன்ன மாதிரி அந்த மற்ற டெக்னிக்கல் ஒர்க்ஸ்லாம் வந்து சேரும்போது அந்த படம் இன்னும் செமையா மாறும். ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து படமும் கண்டென்ட் வைஸ் செம்மையா இருக்கு. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் செம்மையா இருக்கு. படம் வந்து மற்ற டெக்னிக்கல் வைஸுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. சாங்ஸ்லாம் வந்து ஒரு மெலடி சாங்லாம் ஒன்று வருது, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு டிவோஷனல் சாங், அதாச்சும் வந்து வைதிங்கி நந்தினி அப்படின்ட்டு ஒரு சாங் வரும், எனக்கு சரியா தெரியல. ஸோ அதை வந்து ஸ்லோவா அப்படி ஆரம்பிச்சு அதை ஸ்கிரீன் பிளேல வந்து பிளேஸ் பண்ண விதம் வந்து பயங்கர கூஸ்பம்ஸா இருந்துச்சு தியேட்டர்ல. ஸோ அந்த மாதிரி மியூசிக்லயும், பிஜி ஸ்கோர்லயும், சாங்ஸ்லயும் சொல்லிட்டு எல்லாத்துலயுமே வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாவே பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம், அதாச்சும் இந்த படத்தோட பேஸே வந்து அந்த புறா பந்தயத்தை பேஸா வச்சுதான் எடுத்திருக்காங்க. ஸோ ரொம்ப அப்படியே மேலோட்டமா கொண்டு போகாம ஒரு புறா வளர்க்குறதுனா எப்படி வளர்க்கணும், பந்தயத்துக்கு ரெடி பண்றது, ட்ரைனிங் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கணும், அந்த காம்படிஷன் எப்படி நடக்கும், என்னென்ன ரவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ இப்படி ரொம்பவே வந்து டீட்டெயிலிங்காக, நான் சொன்ன மாதிரி ரைட்டிங்ல இந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக ஒன்று எழுத போய் தான் படத்துல வந்து அது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கு.
ஸோ இந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து மைன்யூட்டா பயங்கர டீடைலிங்கா காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் முடிஞ்சு வெளியே வந்திருக்கேன் அப்படின்ட்டு வந்து ஃபோன் எடுத்து பார்த்தா 1 hour 10 minutes தான் ஆயிருக்கு. ஸோ எதனாலன்னு தெரியல, ஒரு லென்த்தா ஓடின மாதிரி ஒரு ஃபீல். ஆனா நல்லா தான் இருந்துச்சு. ஆனா என்ன, ஒரு 1.5 மணி நேரம் ஓடின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல், ரொம்ப கொஞ்சம் லென்த்தா போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கேரக்டர், அதாச்சும் ஹீரோயின் கேரக்டர் வந்து எங்க இந்த கதைக்கோ இல்ல இந்த படத்துக்கோ யூஸ் ஆகுறாங்க அப்படின்ட்டு தெரியல. படம் ஃபுல்லா அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா கிளைமேக்ஸ்ல செகண்ட் பார்ட்ல இந்த ஹீரோயின் கேரக்டர்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா வரும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு அந்த படம் கிளைமேக்ஸ் வர வரைக்கும் கொஞ்சம் ஹீரோயின் கேரக்டர் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த படம் வந்து என்னதான் வந்து ரியலா ரொம்ப ரியலிஸ்டிக்கா எடுத்திருந்தாலுமே ஒரு விஷயம், அதாச்சும் இந்த வழக்கமா இந்த பழைய படங்கள்லாம் சுமோல வந்து அப்படியே வில்லன்கள் கேங் ஏறிக்கிட்டு அந்த அருவாளெல்லாம் சொல்லட்டிக்கிட்டு ஹே ஹேன்னு கத்திக்கிட்டே வரும் படம் ஃபுல்லா. ஸோ அந்த மாதிரி இந்த படத்துல வந்து ஹீரோ கேரக்டர் வந்து எப்பவுமே அந்த ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படி ஒரு மாதிரி ரக்கட்டா அப்படிதான் இருப்பாரு. ஆனா அதுக்குன்ட்டு படம் ஆரம்பிச்ச செகண்ட்ல இருந்து எண்டு வரைக்குமா ஒரு மனுஷன் இப்படி ஒரு இதா இருப்பாரு. அவர் மட்டும் இல்ல, படத்துல வர எல்லா கேரக்டர்ஸுமே அந்த ஒரு ஹை பிச்சிலேயே தான் படம் ஃபுல்லா ஹே ஹேன்னு தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது ஒண்ணுதான் வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்றபடி இந்த படம் வந்து ஒரு செம்மையான படம். நான் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆடுகளம் வடச்சென்னை மிக்சிங் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த படம் வந்து அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காவே இருந்துச்சு. ஸோ சில படங்கள் இருக்கும் அன்எக்ஸ்பெக்டடா வந்து சைலண்டா வந்து சம்பவம் பண்ணிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இது, சைலண்டா வந்து சம்பவம் பண்ணி இருக்கு. ஸோ ரீசெண்டா பார்த்த ஒரு தரமான படம், தியேட்டர்ல போய் தாராளம் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான படம் தான். போய் பாருங்க, பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல வரும். பாய்.